நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்-செட் தேர்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் நடத்த இருக்குது அப்படிங்கிற தகவலை, அதிகாரப்பூர்வ தகவலை உயர்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நமது நெல்லை ஜங்ஷன் ஊடகம் சார்பாக தமிழக உயர்கல்வித்துறைக்கு ஜனவரி 2ஆம் தேதி அன்று ஒரு தகவலறியும் உரிமை சட்டம் மூலமாக சில கேள்விகள் கேட்டு பதில் அனுப்பியிருந்தோம். கேள்விகள் தகவல் கேட்டு அனுப்பியிருந்தோம். அதில் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தம் நாம் ஒரு 11 கேள்விகள் கேட்டிருந்தோம். அதில் டிஎன்-செட் தேர்வு தொடர்பாக 5 கேள்விகளும், டிஆர்பி தொடர்பாக 6 கேள்விகளும் கேட்டிருந்தோம். அதில் 2024ஆம் ஆண்டு முதல் 27ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வை நடத்தப்போகும் பல்கலைக்கழகம் நோடல் ஏஜென்சி எது, இதற்காக ஏதேனும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதா, அந்த அரசாணையின் நகல் தேவை அப்படிங்கிறத முதல் தகவலாக கேட்டிருந்தோம். ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த நோடல் ஏஜென்சி எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அது சார்ந்த தகவல் ரெண்டாவது கேள்வியாக கேட்டிருந்தோம். மூணாவது இந்த தமிழக உயர்கல்வித்துறை சார்பாகவோ அல்லது நோடல் ஏஜென்சி சார்பாகவோ 2024 to 27 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு மாநில தேர்வை நடத்துவது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு அனுமதி வேண்டிய ஏதேனும் கடிதங்கள் அல்லது கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதா, அவ்வாறு அனுப்பப்பட்டு இருந்தால் அந்த கடிதம் அல்லது மனு அனுப்பப்பட்ட தேதி, அதன் விவரம், மேலும் கடிதங்கள் அல்லது மனுவிற்கு பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் ஏதேனும் பதில் அனுப்பப்பட்டிருந்தால் அதன் தேதி விவரங்கள் தேவை அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். அதுக்கடுத்து நாலாவதாக இந்த ஆண்டுக்கான தேர்வு எப்போது நடைபெறும், அதுக்கான அறிக்கை எப்போது வெளியாகும் அப்படிங்கிறது கேட்டோம். இந்த தேர்வு நடத்துறதுக்கு எத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்கீங்க, அதில் என்ன முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கீங்க, தீர்மானங்கள் என்ன எடுத்திருக்கீங்க என்பது உள்ளிட்ட ஒரு 5 கேள்விகளை உயர்கல்வித்துறையிட்ட நம்ம என்னவா கேட்டிருந்தோம் அப்படின்னா தகவல் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். அதற்கு உயர்கல்வித்துறை சார்பில் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதில் முதல் கேள்விக்கு மட்டும் தற்போது முறையான தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது நம்ம முதல் கேள்வி என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா 2024ஆம் கல்வியாண்டு முதல் 2027ஆம் ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாடு மாநில தேர்வு நடத்தப்போகும் பல்கலைக்கழகம் நோடல் ஏஜென்சி எது, இதற்காக ஏதேனும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதா, அந்த அரசாணையின் நகல் தேவை அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். அதுக்கு தமிழக உயர்கல்வித்துறையினுடைய பொது தகவல் அலுவலர் பதிலளிச்சிருக்காங்க. அதில் பார்த்துட்டோம்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் இந்த தேர்வை நடத்த இருக்குது. அரசாணை TN 262 உயர்கல்வித்துறை H1 துறை நாள் 2/9/2023 படி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் இந்த தேர்வை நடத்துறது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது கேள்விக்கு பல்கலைக்கழக மானிய குழுவோட விதிப்படி வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன இந்த தகவலறியும் உரிமை சட்டத்திலிருந்து மற்ற கேள்விகளுக்கு எதுவும் அவங்க பதில் அளிக்கலை. அதை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. அந்த தகவல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் அளிக்க முடியும் அப்படிங்கிற தகவல்ங்கிறதுனால மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த காணொலி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் இந்த தேர்வை நடத்துதுன்னு அதிகாரப்பூர்வமாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் சொல்லலை, உயர்கல்வித்துறையும் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் நாம் நமது நெல்லை ஜங்ஷன் ஊடகம் மூலமாக தகவலறியும் உரிமை சட்டம் மூலமாக அதிகாரப்பூர்வ தகவலை தகவலறியும் உரிமை சட்டம் மூலமாக பெற்றிருக்கோம். கண்டிப்பாக இந்த வருடம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தான் டிஎன்-செட் தேர்வை நடத்துகிறது அப்படிங்கிறது இந்த தகவலறியும் உரிமை சட்ட மனு மூலம் நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் டிஎன்-செட், டிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஹையர் எஜுகேஷன், பிஹெச்டி, ரிசர்ச் உள்ளிட்ட விஷயங்கள் நம்மளோட சேனல் பக்கங்களில் தொடர்ந்து வீடியோக்களாக பதிவிட்டுருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்.